மத்தேயு 24 அதிகாரம் 12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி வச்சுருந்தேன், லொக்கேஷன் பார்க்குறதுக்காக முன்னாடி வச்சுருந்தேன். அது போகிற வழியில் அது வந்து கலண்டு கீழே விழுந்துருக்குது. நான் அதை கவனிக்கல. விழுந்து ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறேன். ஒருத்தர் ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணி உங்களுடைய ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நான் வந்து பின்னாடி போய் பார்த்தேன். ஃபோனை காணல. கொஞ்சம் நேரமாக தேடி இருக்கிற ஃபோனை காணல. ஃபோனுடைய பேக் கவர் மட்டும் அங்கே கீழே கிடக்குது. ஸோ அப்போ வந்து கெஸ் பண்ண முடிஞ்சு, சரி யாரோ ஃபோனை எடுத்துட்டு அந்த கவர் மட்டும் போட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் ரிங் போகுது. ஓகே, அது வரைக்கும் நல்லது. ரிங் போச்சு அப்படின்னா எப்போது எடுப்பாங்க, இல்லை சம்திங் ஏதோ சாயங்காலம் வரைக்குமே ரிங் போயிட்டே இருந்துச்சு. அப்போ இவங்களுக்கு வந்து நோக்கம் வந்து ஃபோனை திருடிட்டு போகிறதா இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்துச்சுனாக்கி உடனே சிம்மை கழட்டுவாங்க, ஃபோனை ஆஃப் பண்ணுவாங்க, சம்திங் ஏதோ செய்வாங்களே. பட் எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதே மாதிரி சாயங்காலம் வரைக்கும் ரிங் போயிட்டே இருக்குது, ஃபோன் எடுக்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்னடா பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஃபோன் எடுத்தாங்க. ஒரு 4 மணி இருக்கும், 4:45 இருக்கும், 4:30 இருக்கும். 4:30 ஃபோன் எடுத்துகிட்டு பேசினாங்க. இப்படி வந்து ஃபோனு என்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் வந்து காலை விட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வேலையில் இருந்ததுனால என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாங்க. ஓகே, தேங்க் காட். சரி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் இங்கே வண்டலூரில் இருக்கிறோம். சரி, நான் அந்த வண்டலூர் வழியாக தான் நான் போவேன், வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்தாங்க, வந்துட்டு விஷயத்த சொன்னாங்க. இப்படி நீங்கள் காலைல போகும்போது விழுந்துருச்சு, நான் தான் அதை எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு 2 விஷயம். ஒன்று, அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகலை, அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, இப்போ ஏதோ தெரியாதனமாக அட்டன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வாங்கி பார்த்தாக்கி ஸ்க்ரீன் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பவுச்சில் அந்த கவரை மட்டும் எடுத்து போட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது ஆக்சுவலி கவரை எடுத்து போட்டுருக்கிறாங்க அப்படின்னா யார் எடுத்து போட்டாங்களோ அவங்க தான் ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்கணும். நியாயமாக அதான் நடந்திருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி, அவங்க தான் ஃபோன் எடுத்துருக்கிறாங்க. பட் ஏதோ ஆண்டவருடைய கிருபையாக இருக்கலாம், அவங்க வந்து திரும்ப கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஓகே, எனிஹோ அது வரைக்கும் நல்லது அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ கொடுத்துட்டாங்க, நானும் பார்க்குறேன். பார்த்துட்டு ஓகே, எல்லாம் ஓகே இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலான்னு பார்க்குறேன். சொன்ன உடனே அவங்க கேட்காங்க, ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு. உண்மையில் அது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. இந்த வசனமும் அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. கடைசி நாட்கள் வந்து அன்பு இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் முன்னாடி நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணதுக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னாக்கி திட்டுவாங்க. ஏங்க இந்த காசுக்காகவா நான் செஞ்சேன், ஏதோ ஒரு மனிதாபிமானத்தை அடிப்படையில் செஞ்சிருக்கிறேன், நீங்க என்ன காசை கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்லாம் கேட்ட நாட்கள் உண்டு. நிறைய பேர் நம்ம கிட்டே சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்களே ஹெல்ப் பண்ணும்போது கூட ஹெல்ப் வாங்கிட்டு ஏதாவது செய்றீங்க அப்படிங்கும்போது சிசி அதெல்லாம் வேண்டாம் போங்க அப்படின்ட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்கள் மாறி இன்னைக்கு நான் அந்த ஹெல்ப்பை பண்ணியிருக்கிறேன், இதுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. ஸோ இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அன்பு வந்து சுத்தமாக தணிஞ்சு போய் அன்பே இல்லாத ஒரு நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த சூழ்நிலைகள் மாறணுங்க. இது வந்து இப்படியே இருந்துட்டு இருந்துச்சுன்னா சரி கிடையாது. ஒருவேளை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க இது மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க தொலைஞ்சு போன பொருளை தேடி வராங்க, அது உங்ககிட்ட இருந்துச்சு, நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமே டிமாண்ட் பண்றீங்க அப்படின்னாக்கே அதுக்கு பேர் உதவி கிடையாது. அந்த மாதிரி ஒரு உதவி ஆண்டவர் வந்து செய்யறதுக்கு சொல்லவே இல்லை. நாமளும் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் மட்டும் கிடையாது, ஒரு மனிதன் அப்படின்றது இதெல்லாம் மனிதர்களுக்கு மனிதங்க செஞ்சுக்கக்கூடிய விஷயங்க. இது வந்து ஒரு மாடோ ஆடோ செய்யாது. அங்க ஒரு ஃபோன் கிடக்குனாக்கி அது வந்து வாயிலே கவிட்டு வந்து நம்ம எல்லாம் கொடுக்காது. அது ஒரு மனுஷனுக்கு செஞ்சுக்க வேண்டியது. நாளை பின்ன இதே சூழ்நிலை அந்த நபருக்கு வந்துச்சுனாக்கி அவர்கிட்ட காசே இல்லை, ஆனா ஒரு ஃபோனை எடுத்து வச்சுட்டு ஒருத்தன் எனக்கு வந்து 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, அப்பதான் இந்த காசு இந்த ஃபோனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாக்கி அவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப நாளைக்கு எனக்கும் இந்த நிலை வரும் அப்படின்றத நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். ஒருத்தவங்க கர்மா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கர்மா அப்படின்றது உலக பிரகாரமா இருக்கக்கூடியவங்க நம்பக்கூடிய விஷயம். கர்மா அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வினை. கர்மா பூமராங் அப்படிம்பாங்க. கர்மா வந்து திரும்ப வந்து நம்மகிட்டே வரும் அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு நல்லது செஞ்சேன் அப்படின்னா ஒரு 10 நாளோ 20 நாளோ 10 வருஷமோ 20 வருஷம் திரும்ப அந்த நல்லது என்கிட்டயே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்டது பண்றான் அப்படின்னா திரும்ப அந்த கெட்டது என்கிட்டயே வந்து நிற்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய வாழ்க்கையில நிறைய நான் பார்த்துருக்கிறேன். ஒரு தடவை பைக்ல போயிட்டு இருக்கிறேன். போகும்போது நைட்டு ரவுண்டு 10:30 இருக்கும். 10:30 ஒருத்தர் வந்து பெட்ரோல் இல்லாம நிக்கிறாரு. அவர் கேட்டாரு, சார் டோ பண்ண தெரியுமா அப்படின்ட்டு. இல்லை எனக்கு தெரியாதுங்க, வேணா நீங்க ஏன் பைக் எடுத்துட்டு போங்க, போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்துட்டு. அவர் யார் எவருன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் அன்னைக்கு தான் பார்க்குறேன். கொடுத்துட்டேன். அவர் வண்டி சும்மா ஒரு ஸ்கூட்டி, சும்மா அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்காது, பழைய வண்டி. நம்ம வண்டி அந்த அளவுக்கு பழைய வண்டி தான், ஆனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு பெட்ரோல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து கொடுத்துட்டு போனார். வீட்டில் வந்து சொன்னோன்னு திட்டுறாங்க, யார் எவருன்னே தெரியாது, நைட் டைம்ல நீங்க நம்பி வண்டியை கொடுத்துட்டு இருக்கிறீங்களா அப்படி திட்டினாங்க. ஓகே, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு சேம் இதே சிச்சுவேஷன், ஆனா கிரௌடட் ஏரியா. பெருங்குளத்திற்கும் தாம்பரத்துக்கும் நடுவில் எங்களுடைய வண்டி அப்படியே நின்றுடுச்சு. பைக்ல வந்துட்டு இருக்கிறோம், அப்படியே நின்றுடுச்சு. கொஞ்சம் லக்கேஜ் வேற இருக்குது, நானும் ஒய்ஃபும் இருக்கிறோம்.
அப்படி நின்றுடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் கூட ஆகலை. உடனே பின்னாடி ஒரு சவுண்டு, என்னாச்சு வண்டி பெட்ரோல் தீர்ந்துருச்சா, ஓகே நாங்கள் டோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. எனக்கு அப்படியே ஆச்சரியம், 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம், எப்படிடா இது அப்படின்ட்டு. இல்லை நாங்கள் டோ பண்ணுறோம் அப்படின்றாங்க. சரின்னு டோ பண்ணி அப்படியே முன்னாடி கொண்டு போகிறாங்க. போயிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி தான் பெட்ரோல் பங்கு. பெருங்குளத்தூர் டிராஃபிக் வந்து சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த டிராஃபிக்லாம் கிராஸ் பண்ணி பெட்ரோல் பங்க் வரைக்கும் கூட்டு போய் விட்டாங்க அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமா இருக்குது. எப்படி ஒரு மனுஷனால் அதை செய்ய முடியும்? அந்த டிராஃபிக்ல வந்து எல்லாரும் எப்போ நம்ம டிராஃபிக் கடந்து போனா போதும் தான் நினைப்பாங்க. நீங்க வந்து சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோ இந்த டிராஃபிக் தாங்க பெரிய பிரச்சனை. டிராஃபிக்கை கடந்து போறது தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த டிராஃபிக்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்போ நீங்க செய்யக்கூடிய உதவி எப்படியாவது உங்களுக்கு திரும்ப வரும். அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய கெடுதலும் வரும் அப்படின்ட்டு உலக பிரகாரமா சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல நானும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ தயவு செஞ்சு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் டிமாண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் காலையில் மொபைலை தொலைச்ச உடனே நான் வந்து தேடிக்கிட்டே திரும்ப வரும்பொழுது அங்கே ஒருத்தர் வந்து ஃபோன் வச்சுட்டு இருந்தார். அப்போ ஃபோன் யாரோ பேசினார். நிப்பாட்டு நான் வந்து சார் ஒரு ஃபோன் பண்ணேன் சார், என்னோட ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்படியான்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் ரிங் போது எடுக்கல. சரி சரி வாங்கன்ட்டு என் கூடயே வந்துட்டார். என்னடான்னு பார்த்தாக்கே 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபோனை தொலைஞ்சிருச்சு சார். 2 ஃபோன் தொலைஞ்சிருச்சு. ஒரு ஃபோன் வந்து நான் படுத்துருக்கிறேன், என் மேலேயே வச்சுட்டு நான் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். யாரோ ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு. பார்த்தவர் வந்து கண்டுக்காம போயிட்டாரு. ஆக்சுவலி பார்த்தவர் தான் எடுத்துருக்காருன்னு சொல்றாரு. பார்த்து எடுத்துட்டான் போல இருக்குது. ஆனா கேட்டதுக்கு யாரோ எடுத்துட்டாங்க தெரியல, நீங்க வந்து வேலையை படுத்திருந்தீங்க, யாரோ பக்கத்துல வந்து நின்னா போனா அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அதனால உங்க ஃபோன் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தேடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour என் கூட இருந்தார். அவருக்கு எங்கேயோ கோவிலுக்கு எங்கேயோ போகணும் அப்படின்ட்டு எமர்ஜென்சி அப்படின்னாரு. ஆனாலும் ஒரு 1/2 hour என் கூட இருந்து தேடி பார்த்துட்டு போகும்போது என் நம்பர் வாங்கிட்டு என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார், அப்புறம் உங்களுடைய ஃபோன் கிடைச்சுன்னா நான் எந்த நம்பர், ஏன்னா அவர் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணுங்க, சப்போஸ் ஃபோனை எடுத்தவன் திரும்ப கூப்பிட்டான் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், உங்க நம்பர் கொடுங்கன்ட்டு ரொம்ப இதுவாக விசாரிச்சு வாங்கிட்டு போனாரு. அவருடைய பேர் வந்து சாரதி. ஓகே, நம்மளுக்கு வந்து ஏதோ கெடுதல் பண்ணவங்களை வேணா நம்ம மறந்துட்டு போயிடலாம், நன்மை பண்ணவங்களை நம்ம நினைக்கணும்ல. ஃபோன் கிடைச்ச உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன் சார், இப்படி கொடுத்துட்டாங்க சார் ஃபோன் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லது சார், நீங்க வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, இனிமேல் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு சொன்னாரு. இதே விஷயத்தை தான் அந்த ஃபோனை எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவரும் சொன்னார் இனிமேல் வந்து நீங்கள் இப்படி மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் செஞ்ச அந்த விஷயத்தினால அவர் சொன்ன அந்த காரியம் பெருசாக எனக்கு வந்து ரீச் ஆகவே இல்லை. அவர் செஞ்சது கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது காசு கொடுங்க அப்படின்னு கேட்டது, அது வந்து நம்பிக்கை, அது அந்த ஹெல்ப்பை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறமேட்டு அவர் சொன்னார், இனிமேல் இப்படிலாம் வைக்காதீங்க சார், இப்படி மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தானே அப்படி இப்படி சொல்லிட்டு போனால் அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. காரணம் அவர் செஞ்ச அந்த காரியம். ஸோ மை கைண்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஹெல்ப்புக்கு பணம் கேட்காதீங்க. பணம் கேட்குறதா இருந்தால் ஹெல்ப்பே பண்ணாதீங்க. தட்ஸ் பெட்டர். ஏன்னா மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்குதுங்க. விலங்குகளுக்கு அது இல்லை. ஆனால் இன்னைக்கு விலங்குகள் தான் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நாய் நன்றி உள்ளது அப்படின்றோம், அந்த விலங்கு அப்படி பண்ணுது, இந்த விலங்கு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி மனுஷனை ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம வந்து விலங்குகளை பாராட்டுறதுக்கான காரணம் இதுதான். இன்னைக்கு நம்ம வந்து விலங்குகளை மாறிட்டோம். நம்ம கிட்ட வந்து அந்த மனிதாபிமானமே இல்லை. இன்னைக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு இதை கொடுங்க. நீங்க பிசினஸா பண்றீங்கன்னா பரவாயில்ல, சிலவங்களாம் தொலைஞ்சு போனது தேடுறதுக்குன்னு பிசினஸ் வச்சிருக்காங்க, அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்குன்னு வேலை வச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து சென்னையில இல்லை, எல்லா இடத்துலையுமே லிஃப்ட் கேட்பாங்க. பைக்ல போகும்போது கை நீட்டி காட்டினா லிஃப்ட் கேட்பாங்க, லிஃப்ட் கேட்டு ஏறி போடுவாங்க. இன்னைக்கு அதுவே ஆப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பைக்ல நீங்க போனீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல வந்து நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்தா போதும், அவனே வந்து ஏத்திட்டு போறான். இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளோ ரேட்டுன்னு கூட கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு எல்லாமே விலையா மாறிடுச்சு. என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே கிடைக்கும், எல்லாமே காசு கொடுத்தா மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து மனிதர்கள் தானே, மனிதாபிமானத்தோடு நடக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் பொல்லாத காலங்கள் வரும், கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்து கொள். அந்த டைம்ல மனுஷன் பொருளாசைக்காரரும் செல்ஃபிஷாகவும் இருப்பான் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்ல நானும் இருந்துடக்கூடாது. நான் ஒரு மனிதாபிமானம் உள்ளவனா, அன்புள்ளவனா நடக்கணும் அப்படின்ட்டு நீங்க எதிர்பாருங்க. அதே மாதிரி நீங்க உங்களுடைய காசை இழந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி உங்களுக்கு தேவையானவர்களை ஆண்டவரே தருவார். நீங்க வந்து இவங்ககிட்ட தான் நம்ம வாங்கணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியம் உங்களை ஆசீர்வதிக்கும், ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால இனிமேல் நீங்க சுயநலமா இருக்க வேண்டாம். ஹெல்ப் பண்ணும்பொழுது சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஈவன் உங்களுடைய காசு செலவு பண்ணி கூட நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் வந்து சேருமே தவிர ஒரு நாள் உங்களுக்கு இழப்பா வந்து சேராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.